Daily. Taste the Daily. துக்கமாச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கவில்லை. நான் பண்ணுறேன்னு தெரியாமல் நைட்டெல்லாம் எல்லாமே ஏரியா ஃபுல்லாகவே தூங்கலை. எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே எல்லாம் கண்முச்சின்னு தான் இருந்தாங்க. பெரிய பெரிய துக்கமாக இருக்குது எங்களுக்கு இது. நான் பண்ணுறேன்னு தெரியாமல் இப்போ அண்ணா நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு. என்னை போல் இளைஞர்கள்லாம் இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அண்ணன் தான் நிறைய பேர் படிக்க வச்சார். இப்போ அண்ணன் இல்லை, அது அண்ணன் பதில் அண்ணி தான் இது போல் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க அதை நம்பி நாங்கள் இருக்கிறோம். அண்ணன் நம்பி தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம், ஸ்டூடெண்ட் எல்லாமே. நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? நான் இங்கே புளியந்தோப்பு நரசிம்ம நகர் ஏரியாவிலேருந்து வரேன். இப்போ அண்ணன் மூலியமாக தான் எல்லாருக்கும் படிப்பு இதெல்லாம் பண்ணார். எனக்கு அண்ணன் தான் படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்சு இன்னும் நிறைய அட்வொகேட் இருக்காங்க, படிக்க வச்சுன்னு இருக்கார் அண்ணன். அவர் மூலியமாக தான் இப்போ எல்லாரும் அட்வொகேட்டை இது பண்ணிருக்கோம். எப்படி நீங்கள் அண்ணனை தொடர்பு கொண்டீங்க படிக்க? அண்ணன் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக இது போல் அட்வொகேட் படிக்கிறவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணால் அண்ணன் தான் கான்டாக்ட் பண்ணுவோம். அதால் அண்ணன் ஹெல்ப் பண்ணார் எல்லாருக்கும். இப்போ நீங்கள் எந்த வருஷம் படித்து முடிச்சிங்க? இப்போ வந்து செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன். நான் ஆந்திராவில் படிச்சிருக்கேன். செகண்ட் இயர்ஸ் படிச்சிருக்கேன் ஆந்திரா காலேஜ். இப்போ உங்கள் ஏரியா சைடு அண்ணன் எத்தனை பேர் படிக்க வச்சு? நிறைய பேர் இருக்காரு, 30-40 பேர் கிட்ட படிக்க வச்சுருக்காரு அண்ணா. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ அண்ணனோட அந்த செய்தி கேட்டதோட உங்களுக்கு வந்து இன்னும் கொலையாளிகள் கைது சரியான கொலையாளிகள் கைது செய்யப்படல அப்படிலாம் இது இன்னும் தெரில, கைது செய்யப்பட்டாலும் தெரில. ஆனால் 6 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு இன்னும் கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அண்ணனோட வழியில் எவ்வளோ நாள் இருந்தீங்க, அண்ணன் படிக்க வச்சாங்க, இனிமேல் வரக்கூடிய காலம் எதை நோக்கி இருக்கும் நம்புறீங்க? இது எப்படி? கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் போயிட்டு போய் அண்ணி இது பண்ணுவாங்க, அந்த இது எடுத்து பண்ணுவாங்க. நாங்கள் கண்டிப்பாக நம்பின்னு இருக்கோம். கண்டிப்பாக எங்களை போல ஏழை மக்களுக்கு அண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ணன் உங்களாச்சும் பரிமாறிருக்காங்களா, பேசியிருக்காங்களா? ஏதாவது பெரிய முறை ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசுவார் அண்ணன். அந்த தலைவர் இந்த இதுவே இருக்காது, நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுவார். பெரிய ஷாக்கிங் நியூஸ். சமுதாயத்திற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பண்பாட்டு தலைவர், இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்த சமூகம் எழுந்து தவிக்கிறது. இப்பொழுது இது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கோ அவரை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இது இழப்பல்ல. இது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான மிகப்பெரிய இழப்பு. இந்த இடத்தை நிரப்புவது மிக மிக கடினமான ஒன்று. அவருடைய இளம் வயதிலிருந்து எனக்கு பரிச்சயமானவர். நான் அவரை விட பல ஆண்டுகாலம் மூத்தவனாக இருந்தாலும் அவரோடு பயணிக்கின்ற ஒரு நல்வாய்ப்பை பெற்றவன். அதுபோல தன்னை விட மூத்தவர்களை மதிக்க தெரிந்த பண்புக்குரிய ஒரு சகோதரர் பண்பாட்டு தலைவர் ஆம்சாங் அவர்கள். அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. இந்த தருணத்திலே இந்த சமுதாயத்திற்கு, குறிப்பாக வட மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை நிலவுகிறது. இந்த நிலையிலே இது தொடரக்கூடாது. அரசாங்கம், அதிகாரிகள் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இயக்கம் நடத்துவதற்கும் சமுதாயத்திற்காக உழைப்பவர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசுடைய கடமை. சமூகமும் சுய கட்டுப்பாடோடு இருந்து இந்த நேரத்திலே ஒரு மாபெரும் வீரனான, ஒரு மாபெரும் தலைவரான பண்பாட்டு தலைவர் ஆம்சாங் அவர்களுடைய பரிணிப்பானம் முழுமை அடைவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அபயமென வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறையின் சார்பாக எங்களுடைய நிர்வாகி நான் அபயம் லெமூரியர், எங்கள் துணைத் தலைவர் அன்புதாசன் மற்றும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வணக்கத்திற்குரிய தம்மாச்சாரி பிக்கு அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர் எங்களை நல்ல முறையில் வழிநடத்துகிறார். சகோதரர் ஆம்சாங் அவர்களோடு நீண்ட காலம் பயணித்த பௌத்த அடையாளம் உள்ளவர்களில் இவரும் முக்கியமானவர். குறிப்பாக நான் பௌத்த பெரியார் சுந்தராசனார் இடத்திலிருந்து எங்களுடைய குருநாதரை நாங்கள் எங்களுடைய ஐயா பெருந்தலைவர் பௌத்த பெரியார் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பு சகோதரர் பண்பாட்டு தலைவர் ஆம்சாங் அவர்கள் அப்பா சுந்தராஜ் அப்பா என்று சொல்லுகின்ற ஒரு பற்று, குடும்ப பாசத்தோடு தலைவர்களை, பெரியவர்களை அரவணைக்கின்றார். அதுபோல சொல்லின் செல்வர் சக்தியார் அவர்கள் பரிணிப்பானம் அடைந்த பொழுது, சமீபத்திலே அண்ணன் வாணிதாசன் அவர்கள் பரிணிப்பானம் அடைந்த பொழுதும் ஒரு தலைவன், ஒரு சமுதாயத்துறை தலைவன், கட்சிகளை பார்க்காமல், பிரிவுகளை பார்க்காமல், இயக்கங்களை பார்க்காமல், ஒரு தந்தைக்கு மகன் செய்வது போல, ஒரு அண்ணனுக்கு தம்பி செய்வது போல அவர் அந்த பரிணிப்பான காலத்தில் செய்த செயல் இதுவரையில் எந்த ஒரு தலைவரும் இந்த சமுதாயத்திற்கு இப்படி செய்தது இல்லை என்பதை அவர் முன்னுதாரணமாக விட்டு சென்றிருக்கின்றார். சமுதாய பணிகளில் மட்டுமல்லாமல், மக்கள் பணிகளில் மட்டுமல்லாமல், தன்னை சார்ந்தவர்களை படிக்க வைப்பதிலே, தன்னை நம்பி வருபவர்களை படிக்க வைப்பதிலே முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார், முதல் மனிதனாக இருந்திருக்கிறார் என்பது நாங்கள் கண்கூடாக கண்டது. பௌத்தத்தை வளர்த்ததிலே மிகப்பெரிய பங்கு பெற்றவர். எங்களுடைய வழிகாட்டி பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் உருவாக்கிய அந்த பௌத்த இடத்தை மீண்டும் மீட்டெடுத்து அதே இடத்திலே தென்னிந்திய புத்த சபையை உருவாக்கிய மாபெரும் அறிவு ஞானியாக, ஒரு பௌத்த மீட்பராக அன்பு சகோதரர் ஆம்சாங் அவர்கள் இருந்திருக்கிறார் என்றால் அது குறைவானதல்ல, நிறைவானது.
இப்படி பௌத்தத்திற்காகவும் மக்களுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த அன்பு சகோதரர் தான் மெழுகாக உருக்கி இந்த மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தவர். இந்த தருணத்திலே அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை, ஒரு நல்ல சகோதரனை, ஒரு பண்பாளரை, ஒரு மனிதநேய பண்பாளரை இழந்து நாங்களும் தவிக்கின்றோம். அந்த குடும்பமும் தவிக்கிறது. அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் உற்றார் உறவினரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்தம் குடும்பத்தாருக்கு நாங்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக இருந்து, தந்தைமார்களாக இருந்து அவர்களுக்கு உதவிகரமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சமூகத்தின் பெயராலும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற அபயம் என வழங்கும் பாசறையின் சார்பாகவும் இந்த நேரத்திலே உறுதியளிக்கிறோம். அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த நினைவு அதிர்வலைகளாக இந்த சமுதாயத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று இந்த நேரத்திலே எங்களுடைய மரியாதையை பதிவு செய்கிறோம். இந்த நேரத்தில் முதல்ல தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலையை நிலவி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் எல்லாரையும் படிங்கன்னு சொன்னார். அது ஒரு பெரிய தவறா இந்த சமூகத்தில். இன்னைக்கு அண்ணனுடைய கொலைக்காண்டி எத்தனை பேர் எத்தனை மக்கள் கேஸ் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இது நினச்சாலே எங்களுக்கு அச்சுறுத்தலாக பயமாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் சென்னையில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, இல்லை தமிழகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படின்றதே தெரியல எங்களுக்கு. இளைஞர்கள் எல்லாமே வன்முறையை தூண்டி விடுற ஒரு செயலை இந்த அரசாங்கம் செஞ்சுருக்குது. இதன் மூலயமாவே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய படிப்பை கையில் விட்டுட்டு அண்ணனுக்காண்டி போராடுறதுக்கும் ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கும் தயாரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மறுபடியும் இந்த சமூகத்தை ஒரு வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு சமூகமாக இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் பௌத்தம் தமிழகத்தில் மீட்டு கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். அண்ணனுடைய இழப்பை எங்களால் எந்த காலத்துலேயும் ஈடு செய்யவே முடியாது. மூர்த்தியாருக்கு அப்புறம் எங்களுக்கு அண்ணன் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். இந்த ஜனங்களை இந்த சேரி ஜனங்களை எந்த கூட்டணி கட்சி கூடமே அடகு வைக்காமல் கடைசி வரைக்கும் தனியால் நின்று போராடி இந்த மக்களுக்காண்டி எங்கள் அண்ணன் உயிர் விட்டார். எங்கள் அண்ணனுடைய இழப்பை நாங்கள் எந்த காலத்தில் சரி செய்யப்பாருன்னு தெரியல. அண்ணனோட செய்தி கேட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ணனுடைய செய்தி கேட்டப்போ நான் வீட்டுக்கு வெளியில் தான் இருந்தேன். என்னால் முடியல. எனக்கு அண்ணன் சம்பவம் அறிந்த ஒரு 5வது நிமிஷம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறதுக்கு முன்னாமே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறேண்ணா, சீக்கிரம் வாங்கினான்றான். என்னால் பைக்கு ஓட்ட முடியல. பசங்களை உடனே கார் எடுத்துன்னு சொல்லி கார்லேருந்து அந்த 3 நாளாக நான் இங்கே தான் இருக்கிறேன். நான் 2011 காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அண்ணன் கூட தான் பயணம் செய்கிறேன். எங்களுக்கு வேறு தலைவரே தெரியாது. நாங்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. எங்களை மாதிரி நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். என்னை மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பசங்களை படிங்கன்னு சொல்லுவார். இனிமேல் யார் சொல்லுவாங்கன்னு தெரில. அண்ணன் மக்களை வச்சுன்னு அரசியல் செய்யல, மக்களுக்காகவே அரசியல் செஞ்சுட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சுட்டாரு. Taste the Daily.